அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றவங்களே மதிக்காதவங்க மற்றவங்கள மதிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நம்மளை தாய் தாப்பேன் இவங்க தான் நம்மளை வந்து பெற்றது வளர்த்தது படிக்க வச்சது, வேலை வாங்கி கொடுத்தது, நம்மளை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க ஒரே ஒரு ஜீவன் தான், இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் பின்னால் நிறைய பேர் வந்துடலாம், அண்ணன் வந்துடலாம், அக்கா வந்துடலாம், தம்பி வந்துடலாம், தங்கச்சி வந்துடலாம், இதெல்லாம் பேக். அதுக்கப்புறம் மனைவி வரலாம், மக்கள் வரலாம், பிள்ளை வரலாம், பேரன் வரலாம், கம்ப்ளீட்டாக நமக்கு பின்னால் ஆள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு யார் வந்தா? தாய். நம்மளை பெற்றது தாய். அதுக்கப்புறம் தகப்பன். தாய் காட்டி தான் தகப்பனை தெரியும். இவங்க தான் நம்மளை வளர்க்குறது. வளர்க்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை வந்து நம்ம கடைசி வரைக்கும் அவங்கள நல்லா பாதுகாப்பாகும், நல்ல மரியாதையாகும் வச்சுக்கணும். இதுதான் மனிதனுடைய இயல்பு தன்மை, அதாவது மனித தன்மை. சும்மா ஊருக்கு பார்க்குற மாதிரி நல்லா வச்சுக்க நடிக்கிறதும், 2வது வந்து அவங்கள சரியாக பராமரிக்கிறதும், பராமரிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப முட்டாள்தனமான காரியம். ஆக்சுவலி இது நான் வந்து யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை, எல்லாருக்குமே சொல்கிறேன், பொதுவான கருத்து இது. இப்போ நடக்கிற எல்லா ஒரு வீடியோ எஃபியில் யூடியூப்லன்னு பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது முதல்ல நீ பார்க்குறியான்னு கூட எல்லோரும் நிறைய பேர் கேட்கலாம், ஓகேவா? இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும், இல்லாதவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அதனால் இருக்கிறவங்க நல்லா பத்திரமா காப்பாற்றிக்காங்க, அதுதான் நல்லது. கையில் இருக்கும்போதே அதை பத்திரமா வச்சுக்க கற்றுக்கங்க இன்ஷா அல்லாஹ்.